டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நடந்தாலும் நின்னாலும் கால வேளையில் எழுந்தவுடனே காலில் கடும் வலி ஏற்படுதா? அது குதிகால் வலி, ஹீல் பெயின்ற தொந்தரவாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நாம் இந்த குதிகால் வலியினுடைய முழுமையான காரணங்க, அறிகுறிக, மருந்துக, எப்போ டாக்டரை பார்க்கணும், இயற்கை சிகிச்சை வழிகள், நீண்டகால சிகிச்சை முறைகள், உணவு முறைகள், தடுப்பு வழிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்கள் குதிகாலை அலட்சியப்படுத்த வேண்டாம், அவை உங்கள் உலகம் அனைத்தையும் தாங்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் வழக்கம் போல் குவிஸ்ஸு, மினி டிட்பிட்ஸு இதெல்லாம் இருக்குது. குதிகால் வலின்னா என்ன, யாருக்கு அது வரும்? குதிகாலின் பின்பக்கத்திலோ அல்லது அடியிலோ உண்டாகிற வலி தாங்க இது. 40 வயசுக்கு அதிகமானவங்களுக்கு இது வர்றது சாதாரணமாக இருக்குது. உடல் பருமனாக இருப்பவங்களுக்கு வரும் ஆபத்து அதிகம். தடகள வீரர்கள், ஆத்லெட்ஸ், முறையான பயிற்சி இல்லாமல் விளையாடுறவங்களுக்கு இது வரலாம். அதிக நேரம் நிற்கிறவங்க இல்லை ரொம்ப நேரம் நடப்பவங்க, இவங்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு அதிகம். டீச்சருங்க, டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸருங்க, இவங்களுக்கெல்லாம் இது வரும். இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் தொடர்ந்து நிற்கிறதுனால இந்த பிரச்சனை. என்ன காரணத்தினால இது வருது, காசஸ் அப்படின்னு பார்த்தா அதில் ரொம்ப முக்கியமானது பிளான்டார் ஃபேஷைட்டிஸ், இந்த குதிவாதம். பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் என்பது பொதுவானது, ரொம்ப காமனானது. இது தசைநார் லிகமெண்ட் ஆகும். இந்த பிளான்டார் ஃபேஷியான்றது, இந்த பிளான்டார் ஃபேஷியான்றது ஒரு ஜவ்வு மாதிரி இருக்குது. இதில் உண்டாகும் வீக்கமோ அல்லது அழற்சியோ, இன்ஃப்ளமேஷனை தான் பிளான்டார் ஃபேஷைட்டிஸ், குதிவாதம்னு சொல்கிறோம். இந்த ஃபேஷியான்றது, பிளான்டார் ஃபேஷியான்றது ஒன்று நம்ம வெளியில் பார்க்குறது தோல், அடுத்தது கொழுப்பு, அடுத்தது இந்த பிளான்டார் ஃபேஷியா உள்ளே இருக்குது. அதை தாண்டி உள்ள தசைகள் இருக்குது, எலும்புகள் இருக்குது. வலி காலையில் அல்லது ஓய்வுக்கு பின் நடந்தால் மோசமாக இருக்கும். இதுதான் ரொம்ப அதிகமான காரணம். ரெண்டாவது ஹீல் ஸ்பர்ஸ், கால்கேனியல் ஸ்பர். குதிகா எலும்பில் கால்கேனியம்னு பேர். கால்சியம் படிகிறதுனால சிறிய முள் போன்ற ஒரு ஸ்பர் உண்டாகிறது. இது பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் கூட சேர்ந்து இருக்கலாம். மூணாவது காரணம் ஏக்கில்லஸ் டெண்டனைட்டிஸ்ன்றது. இந்த ஏக்கில்லஸ் தசைநாரானது அழற்சியினால் பின்பக்க குதிகால் வலி வருது. பர்சைட்டிஸ், பர்சான்ற உள்ளமைந்த நீர் நிரம்பிய பைகளில் அழற்சி அல்லது வீக்கம் வரும்போது இந்த வலி உண்டாகுது. ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர், குதிகால் எலும்பில் மிகச்சிறிய மெல்லிய கிராக் அல்லது விரிசல் உண்டானா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர், இந்த வலி வரும். ஓயாது நடப்பதனால இது வரலாம். டார்சல் டன்னல் சிண்ட்ரோம்ன்றது கணுக்கால் அருகே நரம்பு அழுத்தப்படுவதால் வர வலி. ஏழாவது ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் காரணங்கள். அவங்களுக்கு அந்த டைமில் இது இங்கே வலிக்கலாம். எட்டாவது ஃப்ளாட் ஃபீட், தட்டையான கால், ஆர்ச் இல்லாத ஃப்ளாட்டாக இருக்கிற கால். இயல்பற்ற பாத அமைப்பு சரியில்லாமல் இருக்கிறது, சமமாக இருக்கிறது. இது குதிகால் மீது அழுத்தத்தை உண்டு பண்ணுது. இவ்வளோ நேரம் என்ன காரணம்னு பார்த்தோம். இப்போ அறிகுறிகளை பார்க்கலாம். சிம்டம்ஸ்: காலில் நடக்கும்போது கீழே ஒரு ஷார்ப் பெயின், குத்தும் வலி இருக்கும். அதிகம் காலை நேரத்தில் தூங்கி எழுந்த உடனே நடக்கும்போது வலி வரும், அல்லது சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு நடக்கும்போது வலி வரும். வலி நிற்கும் போதோ அல்லது நடக்கும்போதோ அதிகமாகும். வீக்கம், சிகப்பாகுதல் இதெல்லாம் இருக்கலாம். ஸ்வெல்லிங் இல்லை ரெட்னஸ். காலை கீழேயே வைக்க முடியாத அளவுக்கு நிலை உண்டாகலாம். பின்பக்கத்தில்
ஏக்கில்லஸ் சம்பந்தப்பட்ட வலியாக இருக்கலாம். டாக்டரை எப்போ பார்க்கணும்? ஓய்வு எடுத்தால் கூட ஒரு வாரத்துக்கு மேலே வலி தொடர்ந்து இருந்தால், அதிக வலி கடுமையாக வீக்கத்தோடு இருந்தால், நடப்பதற்கே சிரமம், நடக்க முடியாத நிலை வந்தால், மரத்து போகிறது, டிங்கிலிங்கிற ஊசி குத்துறது, இது மாதிரிலாம் அறிகுறி இருந்தால், கீழே விழுந்த பிறகோ அடிப்பட்ட பிறகோ உண்டாகிற வலினால் டாக்டரை பார்க்கணும். இதுக்கு என்ன ஹோம் ரெமடிஸ், வீட்டிலேயே செய்யக்கூடிய சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய்களை தடவி மசாஜ் செய்கிறது அந்த ஏரியாவை. வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். வெந்நீரில் எப்சம் சால்ட்டை கொஞ்சோண்டு போட்டு கரைச்சி அந்த வெந்நீரில் காலை வைக்கிறது. வீட்டில் போட்டுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு செருப்பு வச்சுருக்கணும். முக்கியமானது எடையை குறைக்கணும். இப்போது ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பேஸ்ட்டை தயார் பண்ணி அந்த வலிக்கிற இடத்துல ஒரு துணியை வச்சு கட்டிங்க, பேண்டேஜ் மாதிரி ராத்திரி கட்டினா காலையில் எழுந்துக்கும்போது ரொம்ப நல்ல பலன் தெரியும். பேஸ்ட்டுக்கு எப்படி செய்யணும்னா, வெந்தயப்பொடி 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், கல் உப்பு 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன், தயிர் 1 கப்பு, இதெல்லாம் போட்டு பேஸ்ட் தயார் செஞ்சு காலில் நான் சொல்கிற மாதிரி ஒரு துணியினால் பேண்டேஜ் மாதிரி கட்டிட்டா காலையில் ரிமூவ் பண்ணிக்கலாம். பெயின் ஓடி போகும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மருத்துவ சிகிச்சை என்னென்ன அப்படின்னா, முதல்ல NSAIDஸ்ன்ற நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், இபுப்ரூஃபன், பேராஸ்டமால், பைரசிட்டம், அசிக்ளோஃபெனாக், டைக்ளோஃபெனாக், இதெல்லாம் டெம்பரவரியாக வலியை குறைக்க தாட்டுறதுக்கு தாங்க ஆகும். ஒரு 4லேருந்து 5 நாள் அதிகபட்சம் சாப்பிட்லாம். ரொம்ப நாள் இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க, வயிறு போயிடும், கிட்னி நாசமாயிரும். ஆர்த்தோட்டிக் இன்சோல்ஸ் ஷூ பேட்ஸ், சரியான வடிவமைப்பு செய்யப்பட்ட பாத வளைவை சப்போர்ட் செய்ய ஒத்த துணைகளாக இதெல்லாம் பயன்படுது. 3வது, இன்ட்ரா ஆர்டிகுலர் கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை போடலாம். ரொம்ப கடுமையான அழற்சியின் போது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஊசி. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் முதல்ல சொன்ன மாதிரி சொன்னமே, அதை செய்கிறது ரொம்ப முக்கியம். சர்ஜிக்கல் அறுவை சிகிச்சைன்ற ஆப்ஷனானது ரொம்பவும் அரிது, அநேகமாக தேவைப்படாது. மிகவும் நாட்பட்ட சிவியர் தீவிரமான கேஸ்களுக்கு கடைசி ஆப்ஷனாக இதை யோசிக்கலாம். சரி, எதை தவிர்க்கணும், நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்? வெறும் காலில் நடக்கிறத, பேர் ஃபீட்டில் ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸில் நடக்கிறத தடை செய்யணும், நடக்கக்கூடாது. ஹை ஹீல் ஸ்லிப்பர்ஸ் கூடாது. ஆரம்ப காலத்திலேயே வலியை கொஞ்சம் கவனிக்கணும், புறக்கணித்து பயிற்சியை தொடரக்கூடாது. கடுமையான நடப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, அதிகமான குதிக்கிறது, இது மாதிரிலாம் கூடாது. ப்ரிவென்டிவ் டிப்ஸ், தடுப்பு வழிகள் என்னென்ன? சரியான மென்மையான காலணிகளை அணிய வேண்டும். ஆர்ச் சப்போர்ட் இருக்கணும். உடற்பயிற்சிக்கு முன்னால் ஒரு வார்ம் அப் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸை ரெகுலராக செய்யணும். உடல் எடையை கட்டுப்படுத்தணும். நீண்ட நேரம் கெட்டியான தரையில் நின்று வேலை செய்வதை முடிந்தவரை தவிர்க்கணும். இப்போது இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் விவரமாக சொன்னேன் இல்லையா முதல்ல, அதில் ஒரு 2 எக்ஸசைஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதை ரெகுலராக செஞ்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் நிரந்தர நிவாரணத்துக்கு உதவும். மற்றதெல்லாம் தற்காலிகம்தான். அதில் முதல்ல டவல் ஸ்ட்ரெச் அப்படின்ற ஒரு துணி உதவியோட கால் பாத வலியை நீக்கிற பயிற்சி. முதல்ல தரையில் உட்காரணும், பாதங்களை நேராக வச்சு நீட்டணும், முன்னால் வச்சு. பாதத்தின் அடிப்பகுதியில் ஒரு துணி, விரல்கள் இருக்கும் ஏரியாவில் முன்னால் ஒரு டவலை போடுங்க. 2 கைகளாலும் துணியை இழுத்து பாதத்தை உங்களை நோக்கி நிமிர்த்தணும்.
முழங்காலை வளைக்கக்கூடாது, நேராக வச்சுருக்கணும். இந்த நிலைமையை ஒரு 20லேருந்து 30 செகண்ட் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை செய்யுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. காலை எழுந்த உடனே அல்லது நீண்ட நேரம் உட்கார்ந்த பிறகு செய்கிறது ரொம்ப பயனுள்ளது. 2வது எக்ஸசைஸ் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு மசாஜ் செய்கிறதாங்க. அடிபாகத்தை, ஜவ்வு இருக்க ஏரியாவை மசாஜ் செய்கிறது. இறுகிய பிளான்டார் ஃபேஷியாவை ரிலாக்ஸ் செய்கிறோம். ஒரு கை குதிகாலில் வச்சுக்கணும், ஒரு கை முன்காலில் வச்சு மேல் நோக்கி அழுத்து பிடிக்கணும். ஜவ்வை ரிலாக்ஸ் பண்ண ஒரு 5 செகண்ட் செய்யலாம். இந்த மாதிரி 10 தடவை செய்யுங்க. ஒவ்வொரு தடவை செஞ்சு முடித்த பிறகு வார்ம் வாட்டர் இருக்க பக்கெட்டுக்குள்ளே காலை விடலாம். 10 நாள் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தெரியும். இப்போது இந்த வலியை குறைக்கக்கூடிய உணவு முறை என்னென்ன, எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம்? காலை சிற்றுண்டிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் எலுமிச்சம்பழம், இஞ்சி, தேன் இதெல்லாம் கலந்த ஒரு ஜூஸ் குடிக்கலாம். மதிய சாப்பாடு லஞ்சுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னால் முடக்கத்தான் கீரையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து சூப் செஞ்சு குடிக்கலாம். சாயந்தரம் ஸ்நாக்குக்கு அப்புறம் ஒரு அன்னாசி ஜூஸும் தேன் கலந்து குடிக்கலாம். இதெல்லாம் என்ன விசேஷம்னா, புரோமோலின் என்சைம் என்ற ஒரு கெமிக்கல் இருக்குது, கூடயே வைட்டமின் சி இருக்குது. இது வலி வீக்கத்தை குறைக்க உதவுது. இதை தவிர ஆரஞ்சு, பூசண விதைக, பசலைக்கீரை, வெள்ளை பீன்ஸு இதெல்லாம் சாப்பிட்லாம். இதில் எம்எஸ்எம் என்ற கெமிக்கல் இருக்குது. வைட்டமின் சி, மக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. சரி, என்ன சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க? எதை தவிர்க்கணும், சாப்பிடக்கூடாது எது? வெள்ளை சர்க்கரை, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மைதாவில் செஞ்ச உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், முட்டை, தட்டைப்பயிறு, மொச்சை, அதிக கொழுப்புள்ள என்பி, பட்டர், சீஸ் இதெல்லாம். இப்போது நம்ம குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். கீழ்கண்டவற்றில் எது குதிகால் வலி அதிகமாக வர்றதுக்கு காரணம்? மோஸ்ட் காமன் காஸ் எது? 1 பர்சைட்டிஸ், 2 பிளான்டார் ஃபேஷைட்டிஸ், 3 ஃப்ளாட் ஃபீட், 4 ஆர்த்ரைட்டிஸ். போன வார குவிஸினுடைய விட பிரெயின், கிட்னி ரெண்டுமே. இப்போ மினி டிட்பிட்ஸ் 2024 ஜர்னல் ஆஃப் ஆர்த்தோபெடிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சுவாரஸ்யமான மருத்துவ ஆய்வு நான் இன்வேசிவ் ஷாக்வேவ் தெரப்பினால் அதிர்ச்சி அலை மருத்துவம் மூலம் நாட்பட்ட பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் கூட 70% வரை கணிசமாக வலி குறையுதான். ஸ்டீராய்டு ஊசியில் நம்பி இருக்கும் நிலையை குறைக்குது. இது அறுவை சிகிச்சைக்கு மாற்றாக வந்த புதிய நம்பிக்கை. இதுவரை என்னோட இந்த வீடியோவில் இணைஞ்சமைக்கு மிக்க நன்றி. குதிகால் வலி சம்பந்தப்பட்ட உங்கள் சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். குதிகால் வலின்னா என்ன, எதனால் வருது, என்ன அறிகுறிகள், வீட்டு வைத்தியம், மருத்துவ சிகிச்சை, தடுப்பு வழிகள், உணவு முறைகள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு மேற்கொண்ட சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பதிலளிக்க காத்துட்ருக்கேன். கடைசியில் வர குவிஸுக்கு பதிலாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர் சரியான பதிலை போடுறீங்கன்னு பார்க்கலாம். உங்கள் ஒவ்வொரு அடியும் வலியின்றி இருக்கட்டும். நன்றி. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ, டயக்னோசிஸ்க்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.